வெல்கம் பேக் டு ஹைடெக் ப்ராஜெக்ட்ஸ். நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய ப்ராஜெக்ட் ஐடியாஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோலினாய்டில் இன்னொரு டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஒரு டைப் சோலினாய்டு, இந்த ஈகோர் சோலினாய்டை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லீனியர் சோலினாய்டு, இந்த மாதிரி லீனியர் சோலினாய்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பார்ப்போம். இது ஒரு அயன் பீஸு. இப்போ இது ஒட்டலை. இப்போ நான் இதுக்கு பவர் கொடுக்குறேன். பவர் கொடுத்துருக்குறேன், இதை ஒட்டிட்டு இப்போ பவரை விடுறேன், விழுந்துட்டு. ஸோ இது ஒரு டைப்பான சோலினாய்டு. இது வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டு. இது இன்னொரு டைப். இது என்ன பண்ணணும்னா, உள்ளே வந்து ஒரு சின்ன மேக்னெட் பீஸ் வச்சுருக்கிறோம், வெளியே வந்து இந்த மாதிரி காயில் ஓன் பண்ணி வச்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பவர் கொடுத்தோன்னா இது வந்து இந்த மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் வரும். பாருங்கள் நான் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். இது வந்து ட்ரூ அண்ட் ஃப்ரோ மோஷன். இது பார்க்குறதுக்கு நமக்கு சிலிண்டர் பிஸ்டன் ஆப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இது வந்து அதனால் இதுக்கு பேர் வந்து என்னென்னா சோலினாய்டு சிலிண்டர் பிஸ்டன். நியூமேட்டிக் சிலிண்டர் பிஸ்டன் இருக்குது, ஹைட்ராலிக் சிலிண்டர் பிஸ்டன் இருக்குது. அது மாதிரி இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிலிண்டர் பிஸ்டன் அல்லது சோலினாய்டு சிலிண்டர் பிஸ்டன். இதை யூஸ் பண்ணி, இந்த மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு என்ஜின் பண்ண போகிறோம். இந்த என்ஜினில் முக்கியமான பார்ட் வந்து இந்த காயில் தான், இந்த சோலினாய்டு தான். இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம எனர்ஜைஸ் ஆகும்போது இந்த மாதிரி பிடிச்சி தள்ளுது. இங்கே நம்ம வந்து ஒரு கிராங்க் ஷாஃப்ட் வச்சுருக்கிறோம். கிராங்க் ஷாஃப்ட் தான் இந்த இருக்குது. இது மெக்கானிக்கல் கிராங்க் ஷாஃப்ட்டு. இது என்ன பண்ணோன்னா, இந்த லீனியர் மோஷனை இப்படியே சுற்றி ரொட்டேஷன் மோஷனாக மாற்று. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் முடிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம இதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறோம். இப்போ நம்ம ஏற்கனவே சாலினாய்டு பற்றி பார்த்தோம் தானே. இந்த லீனியர் சோலினாய்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் சோலினாய்டு என்ஜின். பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின், கரண்ட் என்ஜின், கரசின் என்ஜின், கேசலின், இந்த மாதிரி. இது என்ன என்ஜின்? சோலினாய்டு என்ஜின். சரி, சோலினாய்டில் நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னா, இது வந்து இப்போ எப்படி ஆக்ட் ஆகுது, ஒரு பிஸ்டன், சிலிண்டர் பிஸ்டன் மாதிரி யூஸ் ஆகுது உடனே. சரி, இதில் இருக்கிறது அப்படி இதில் இருக்குது, என்ன இருக்குது, இந்த மூமெண்ட் என்ன இருக்கு பாரு, இந்த மூமெண்ட் ஃபார்வேர்டு பேக்வேர்டு தானே. ஃபார்வர்டு பேக்வேர்டு தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? சரி, இதுக்கு பேர் தான் கிராங்க் ஷாஃப்ட். நம்ம வந்து என்ஜினில் பெருசாக இருக்கும், அதை நம்ம இதில் சின்னதாக நம்ம தான் செய்திருக்கிறோம், கிராங்க் ஷாஃப்ட். இது என்ன பண்ணுது? கிராங்க் ஷாஃப்ட் என்ன பண்ணுது, அங்கேருந்து வரக்கூடிய லீனியர் மோஷனை அப்படியே ஒரு சுற்றி ரொட்டேஷன் மோஷனாக மாற்றுது. தெரியுதா பாருங்க? இந்த பாருங்க, நான் அங்கேருந்து இழுத்து தள்ளிட்டு தான் இருக்கிறேன், பட் என்ன மோஷன் வருது, வந்துட்டு ரொட்டேஷன் மோஷன் வருது. ஸோ இது ஆனால் நம்ம இங்கே லைன் கொடுத்துருக்கபடி என்னென்னா தள்ள மட்டும்தான் செய்யும். இதுக்கு பேர் பாயிண்ட்னு சொல்லுவோம். இதுதான் இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் அலைன்மெண்ட் மார்க்னு வச்சுக்கோ. இந்த பாயிண்ட் என்ன பண்ணுதுன்னா, இங்கே பாரு விட்டு பிடிக்கும். இதில் ஒரு கான்டாக்ட் இருக்கு பாரு, இந்த கான்டாக்ட் கூட என்ன செய்யுது, விட்டு பிடிக்குது. அது எப்போ பிடிக்குதோ அப்போ தான் இது மேக்னெட் ஆகும். இப்போ மரம் இதை ஆன் பண்ணனா என்ன நடக்குன்னா, இது இந்த தகடு இதில் கான்டாக்ட் ஆகும்போது இது என்ன ஆகும், மேக்னெட் ஆகும். உடனே உள்ளே இருக்கிறத என்ன செய்யும், இந்த காயில் மேக்னெட் ஆகணும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டாக பிடிச்சி தள்ளும்போது அதான் பிஸ்டன் பிடிச்சி தள்ளுது. ஸோ அது இங்கே வருது, இங்கே வந்தோடனே ஃப்ரீயாக வருது. வந்துட்டு இந்த கிராங்க் ஷாஃப்டோட எஃபெக்டில் அது என்ன செய்யுது, பழையபடி பேக்கில் போய் அந்த இடத்துக்கு போகும். பெட்ரோல் இன்ஜின் என்ன செய்யுது, அந்த இடத்துக்கு போக என்ன பண்ணுது, ஃபயர் ஆகும். கம்ப்ரஷன் ஆகி ஃபயர் ஆகுது இல்லை? அதே மாதிரி இங்கே அந்த இடத்துல போனோம்னா இது பழையபடி என்ன ஆகும், மேக்னெட் ஆகும். அவ்வளோதான். இந்த இருக்கு பாரு, இது இதோட அப்ளிகேஷன். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து இன்டர்ன்ஷிப் வராங்க. இன்டர்ன்ஷிப்பில் எண்டில் வந்து நாங்கள் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி டெமோ பண்ணி காமிக்கிறோம். இப்போ அவங்களுக்கு வந்து சோலினாய்டை பற்றி ஸ்டடி பண்ணாங்க. அவங்களுக்கு சோலினாய்டை யூஸ் பண்ணி நம்ம என்ஜின் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மாதிரி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது இன்டர்ன்ஷிப் தேவைப்பட்டுனா நீங்கள் இதில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு இதுக்குள்ள ஸ்பேஸ் ஏதாவது வேணுமா, உங்களுக்கு வெளியே கிடைக்காத ஸ்பேஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.